அனுரவின் அரசாங்கத்துக்கு எதிராக திரட்டப்படும் வலதுசாரி கட்சிகள் அஸ்வசும பயனாளர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைத்தது அனுமதி. அர்ச்சுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றத்தின் தீர்மானம். அனுரவின் சேன விஜய் எதிரொலி. இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல் டின்மீன்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். அனுர அரசின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்திய ஆசிரியர் சங்கம். இலங்கையில் சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை வெளியான தகவல். கொழும்பு புகைப்பட கண்காட்சியால் அதிருப்தி அடைந்துள்ள ரஷ்யா. இலங்கையின் வலதுசாரி கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் மரிக்கார் நேற்று ஊடகங்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியில் தலைவர் யார் என்பது முக்கியமல்ல, ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி மிகப்பெரிய எதிர்க்கட்சி என்பதால் அதில் முக்கிய பங்கை கொண்டிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது நாடாளுமன்றத்தில் 40 இடங்களை கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நடப்பு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் வகையில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் இணைவது குறித்து சந்திப்புகள் இடம்பெறுகின்றன. செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும பயனாளர்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பது தொடர்பான யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி வறிய குடும்பம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவு 17,500 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 8,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்கான கொடுப்பனவு 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. 2,500 ரூபாய் வழங்கப்படும் குடும்பம் ஒன்றுக்காக 5,000 ரூபாவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5,000 ரூபாய் வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு மாற்றமின்றி வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அபினவ நிவகல் பெரமுன அமைப்பின் தலைவர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சட்ட ரீதியாக மருத்துவ தொழிலிருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும், எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறும் ஓஷல ஹேரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தனது தரப்பு நியாயங்களை எதிர்மனுவாக முன்வைக்க அர்ச்சுனா ராமநாதன் தரப்பில் வழக்கறிஞரூடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பெயரிடப்படாத நிலையில் அடுத்த தவணையில் அதனை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நீதியரசர் கொபல்லவ வழக்கின் விசாரணை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி எடுத்து காட்டும் விதமாக இந்தியாவானது 3 போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும், இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகிறது. எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்துள்ளார். INS நீர்கிரி போர்க்கப்பல் கடலில் எத்தகைய சூழல் இருந்தாலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். குறிப்பாக எதிர்நாட்டு ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிரிகளின் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்துவிடும். மேலும் அவற்றை தாக்கி அழிப்பதற்கான ஆயுதங்களும் இதில் உள்ளன. 3 போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி, உலகின் முக்கிய கடற்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்றார். நம் நாட்டின் செயல்பாடுகள் வளர்ச்சி அடிப்படையாக கொண்டதை தவிர விரிவாக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என மோடி தெரிவித்தார். இதன்போது கடல் மற்றும் நிலப்பரப்பில் அவ்வப்போது எல்லை முறையில் ஈடுபடும் சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக புவிசார் இந்திய வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவாட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க குவாட் கூட்டமைப்பை விரும்பி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் டின்மீன்களில் பாதியளவான டின்மீன் உற்பத்திகள் எதுவித தரச் சான்றிதழ்களும் அற்றவை
என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் 28 வர்த்தக நாமங்களின் கீழ் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கிறது. அத்துடன் அவற்றில் 15 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்கள் மட்டுமே தரச்சான்றிதழ் உள்ளிட்ட அனுமதிகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவற்றின் மூலமாக சந்தைப்படுத்தப்படும் 48 வகையான டின்மீன்களுக்கு இலங்கை தரச்சான்றிதழ் நிறுவனத்தின் தரச்சான்று வழங்கப்படுகிறது. ஏனைய 13 வர்த்தக நாமங்களை கொண்ட நிறுவனங்களுக்கும் எதுவித தரச்சான்றுகளும் வழங்கப்படாத நிலையிலே அவற்றின் டின்மீன்கள் சந்தைப்படுத்தப்படுவதாக தேசிய கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் என்று முன்னைய அரசுகள் வற்புறுத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் போர் இல்லாத போது பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது, கல்விக்காக அரசாங்கம் 271 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள அதேவேளை பாதுகாப்புக்காக 614 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு 76 மில்லியன் ரூபாவாகும். அதேவேளை கல்விக்கான மூலதன செலவு 65 மில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்த அவர், கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 6% மற்றும் 3% ஒதுக்குமாறு கூறி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் அண்மையில் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தியது. வரியை நீக்க வேண்டும், பாடசாலை உபகரணங்கள், சீருடைகள், புத்தகங்களின் விலையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 35 சிறப்பு மருத்துவத் துறையில் 972 சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2023 நிலவரப்படி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர் பதவிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இந்த சிறப்பு மருத்துவர்களின் பற்றாக்குறை இருக்கும் என்று அறிக்கை கூறுகிறது. அமைச்சரவையின் ஒப்புதலின்படி 58 சிறப்பு மருத்துவத் துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர்களின் எண்ணிக்கை 2837 ஆகும். இருப்பினும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி 50 சிறப்பு மருத்துவத் துறைகள் தொடர்பாக இந்த எண்ணிக்கை 2740 ஆகும். 8 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 66 அங்கீகரிக்கப்பட்ட பதவிகளுக்கு எந்த மருத்துவரும் நியமிக்கப்படவில்லை என்பதையும் தணிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் 12 சிறப்பு மருத்துவத் துறைகளில் 113 சிறப்பு மருத்துவர்கள் மேலதிகமாக பணியமர்த்தப்பட்டனர். சிறப்பு மருத்துவர்களின் பணியமர்த்தலுக்கு முறையான அனுமதி இல்லாமல் 12 சிறப்பு துறைகளில் 141 சிறப்பு மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. மருத்துவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாமல் தேவையின் அடிப்படையில் சிறப்பு துறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தாலும் சுகாதார அமைச்சகம் இதை கடைபிடிக்கவில்லை என்றும் மருத்துவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் சிறப்பு மருத்துவ துறைகளை அடையாளம் காண அனுமதித்துள்ளது என்றும் தணிக்கை வெளிப்படுத்தியது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு கண்காட்சிகளை அனுமதிக்கும் முடிவுக்கு அந்நாட்டு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொழும்புக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜாஹ்ரியின் இந்த நடவடிக்கையால் சற்று ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை பத்திரிகை நிறுவனம் மற்றும் கொழும்பில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு புகைப்படங்களால் தூதரகம் கலக்கமடைந்துள்ளது. மேற்கத்திய மற்றும் உக்ரைன் சார்பான விளக்கத்தை வலியுறுத்தி உக்ரைனிய பிராந்தியத்தில் தற்போதைய நிகழ்வுகளை ஒரு பக்கச்சார்பான மற்றும் ஒருதலைபட்சமான முறையில் இந்த உள்ளடக்கம் பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் டான்பாஸில் வசிப்பவர்களுக்கு எதிரான ஜெலன்ஸ்கி ஆட்சியின் குற்றங்கள், உக்ரைன் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகளை மீறுதல், ரஷ்ய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்தல் மற்றும் கியோ நாஜி ஆட்சிக்குழுவால் மின்ஸ் ஒப்பந்தங்களின் துரோக மீறல் குறித்து இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார்.